வணக்கம். வாங்க புதினா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ புதினா நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். சுத்தப்படுத்தி காம்பு தனியாக இலை தனியாக பிரிச்சுக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, பிரியாணி தலை, எல்லாமே தேவைக்கேற்ப போட்டுக்குங்க, யூஸ் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, வரமிளகாய் 2, நீங்கள் காரம் வேணா சேர்த்துக்கிங்க. பொடியாக நறுக்கிய தக்காளி பழம், நம்ம பொரிச்சு வச்ச புதினாவை இப்போ நம்ம உள்ளே போடுறோம். அதை நல்லா வணக்கிட்டு அப்புறம் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. மசாலா பொருள் இஞ்சி, பூண்டு, கசகசா, இதை நம்ம தனியாக அரைச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே தேவைக்கேற்ப எல்லாமே நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைச்சு உள்ள ஊற்றணும். மசாலா ஐட்டம் அரைச்சிட்டோம். அதை நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வணங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வணங்கணும். இப்போ எல்லாமே வணங்கிருச்சு. இப்போ எல்லாமே மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம வணங்கினதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். சூடாக இருக்குது, சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம். இப்போ பொடியாக நறுக்கிய வெங்காயம் தயிருக்குள்ளே போட்டிங்கன்னா காரம் அடிக்கும். நம்ம அதை தண்ணியில் கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து தயிருக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காரம் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். காரம் கம்மியாயிடும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டதை அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். இப்போ உள்ள ரைஸ் மிக்ஸ் பண்ணுறோம். ஊற வச்ச ரைஸ்,
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும், கம்மியாக இருக்கு. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாமே அளவு தான். இப்போ நான் மூடி வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர்! சைட் டிஷ் வெங்காய பச்சடி, புதினா பிரியாணி ரெடி. வெங்காய பச்சடி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.